நம்ம எல்லாருக்கும் லியோனல் மெஸ்ஸி தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்தில் அவரோட ஹைட்டை வச்சு கிண்டல் பண்ணாத ஆளே இல்லை. பட் இன்னைக்கு அவரோட வளர்ச்சியை யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் 100 days 100 success stories day 11. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லியோனல் மெஸ்ஸி 1987 அர்ஜென்டினாவில் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாரு. அவரோட அப்பா ஒரு ஃபுட்பால் கோச்சுன்றதுனால தன்னோட 4 வயசுலேயே ஃபுட்பால் ஆட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஃபுட்பால் ஆடுறது அவங்க வீட்டில் யாருக்குமே பிடிக்கல, ஒருத்தரை தவிர அவங்க பாட்டி. சின்ன வயசுல இருந்தே அவங்க பாட்டி தான் இவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. 11 வயசுல growth hormone deficiencyன்ற ஒரு ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகுறாரு. விச் மீன்ஸ் மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணும்போது ஹைட்ல கொஞ்சம் கம்மியா இருப்பாரு, வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்காது. இதனாலேயே இவரை சுத்தி இருந்த எல்லா பசங்களும் இவரை கிண்டல் பண்றாங்க. பட் ஸ்டில் அவரோட பாட்டியோட சப்போர்ட்னால எதையுமே காதுல வாங்காம பயங்கரமா விளையாடுறாரு. அண்டர் 15 கேட்டகரியிலேயே 500க்கு மேல கோல் அடிச்சு எல்லா கிளப்ஸையும் திரும்பி போக வைக்கிறாரு. அப்பதான் ஸ்பெயினோட பெரிய கிளப்பான பார்சிலோனா கிளப்ல ஒரு ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்றாரு. அந்த ட்ரையல்ஸ்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால டீம்லயும் செலக்ட் ஆகிறாரு. அது மட்டும் இல்ல, மெஸ்ஸியோட எக்ஸ்பென்சிவான growth ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அண்ட் ஃபுல் மெடிக்கல் சப்போர்ட்டுமே பார்சிலோனா மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. 17 வயசுல பார்சிலோனா டீமுக்கு டெபியூட் பண்றாரு. அண்ட் தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. பார்சிலோனாக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத நிறைய டிராஃபிஸ் வின் பண்ணி கொடுக்குறாரு. இது வரைக்கும் பார்சிலோனாக்கு மட்டுமே 700க்கு மேல கோல் அடிச்சிருக்காரு. அதே டைம்ல தான் மெஸ்ஸிக்கு ஈக்குவலா ரொனால்டோவும் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மெஸ்ஸி, இன்னொரு பக்கம் ரொனால்டோ. இவங்க ரெண்டு பேருக்குமே உலகத்துல பெரிய ஃபேன் பேஸே கிரியேட் ஆகுது. இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் அடிக்கிறாங்களோ அவங்க தான் the greatest of all time சொல்றாங்க. அதை ப்ரூவ் பண்ற மாதிரி மெஸ்ஸியோட அர்ஜென்டினா 2022 வேர்ல்டு கப் வின் பண்றாங்க. ஃபுட்பாலே ரொம்பவே கௌரவமான அவார்டான பேலண்டியர் அவார்டை ரொனால்டோவை பின்னாடி தள்ளிட்டு மெஸ்ஸி 8 டைம் வின் பண்றாரு. அண்ட் எல்லா ஃபேன்ஸுக்கு மத்தியில் the greatest of all time என்ற ஒரு டேகையும் வின் பண்றாரு. இவரோட கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, டவுலுண்டு ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது.